இந்த மாநாட்டின் நோக்கம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த எல்லைகள் இணைந்து வரக்கூடிய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அந்த மாநிலங்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த மண்டல ஒரு கவுன்சில் உருவாக்கப்பட்டது. அதுல தென் மண்டலத்தை சேர்ந்த முதல்வர்கள் இருக்கிறாங்க. இந்த மண்டலத்திற்கு பெரிய மாநிலமான தமிழகத்திற்கு ரொட்டேஷன் அடிப்படையில முதலில் துணைத் தலைவர் அந்த கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒன்று. இதில் 2 மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் பேசி மத்திய அரசு இதனை தீர்வு செய்ய வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரதானமாக நடைபெறும். அந்த வகையில் முல்லை பெரியார் பிரச்சனையில் உள்ள இது என்றாலும் சரி, தமிழகம் பொறுத்தவரையில் கோதாவரி காவிரி இடையில கிருஷ்ணா, தென்பண்ணை, பாலாறு போன்ற ஆறுகளும் வரும். இந்த வகையில கோதாவரி காவிரி இணைச்சா தென் மாநிலங்கள் பலற்றுக்குமே பல மாநிலங்களுக்கும் அது பலனளிக்கும். குறிப்பாக நிலத்தடி நீர் தமிழகத்தில் மிகுந்த ஆழத்திற்கு சென்றுள்ளது. தமிழகத்தில் உப்பு நீர் நன்னீரோடு சேருகிறது. இந்த பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கும் போது இந்த விஷயம் நடந்தால் தமிழகத்திற்கு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கும் இது நன்மை பயக்கும் என்ற வகையில் அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கு பிறகு இந்த மாநிலங்களுக்கு இடையில உள்ள அந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கான ஒரு இதுதானே தவிர மத்திய அரசு உரிமைகள் இதெல்லாம் என்பது இந்த போரம் அதற்கான உரிய போரம் அல்ல. இந்த போரம் மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய போரம் தான். அந்த வகையில் தமிழகத்திற்கும் மற்ற அண்டை மாநிலங்களுக்குமான பிரச்சனைகளில் ஒரு சுமூக தன்மை ஏற்படும் என்று கருதுகிறேன். இது ஒரு அட்வைசரி நேச்சர் தான். இந்த கவுன்சில் கொடுக்கக்கூடியது மேண்டேட்டரி கிடையாது. பட் அந்த அட்வைசரி நேச்சரை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு 2 மாநிலங்களுக்கும் பரஸ்பர மாநிலங்களுக்கு பலனளிக்க இடையில் நல்ல ஒரு தீர்வு பல விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நல்ல முயற்சி மத்திய அரசு இது செய்கிறது. அதற்கு காங்கிரஸ் முதல்வர்களான சதீஷன், டி.கே. சிவகுமார், ரேவந்த் ரெட்டி ஆகியோரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கதா இருக்கும். மற்றபடி மத்திய மாநில உரிமைகள் மத்திய அரசு இதிலெல்லாம் மோடி ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரேவந்த் ரெட்டி போன்றவர்களே காங்கிரஸ் முதல்வராக இருந்தே மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அதே போல் தமிழகமும் அதிக அளவு மத்திய அரசு திட்டங்களை காங்கிரஸ் முதல்வர்களின் பாதையில் செயல்படுத்துவது தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் என்பது நம்முடைய கருத்து. சார், இப்போ 2 மாநிலங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சுமூகமான உறவு ஏற்படவே இந்த மாநாடு நடைபெறுகிறதாக நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் பார்த்தோமேயானால் தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் முரண்பாடுகள் காவிரி விவகாரம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கு இல்லையா? இந்த மாநாட்டின் வாயிலாக பேசும் பட்சத்தில் இதற்கு அப்புறம் இந்த காவிரி விவகாரம் தீர்த்து வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படலாமா? சொல்லுவாங்க. இருட்டை சவிப்பதை விட வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 மாநிலங்களுக்குள்ள தீராத பிரச்சனையில் ஒரு சுமூகமான தீர்வுகளையும் பரஸ்பர பேச்சுவார்த்தையின் மூலமா சில நன்மைகளை ஏற்படுத்த முடியுமா என்ற முயற்சியாகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இதே மாதிரி கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள சில பகுதிகள் மகாராஷ்டிராவோட சேருவோம் என்ற அடிப்படையில் கூட தேர்தலை சந்தித்து அவர்கள் எம்எல்ஏ கூட முன்பு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சில தானேகவே அடங்கி போகும். சில பிரச்சனைகள் தீராமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் 2 மாநிலங்களோடு மத்திய உள்துறை அமைச்சரும் சேர்ந்து முயன்றவரை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். இது ஒரு ஆலோசனையான குழுதானே தவிர இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சட்டம் அல்ல. ஒரு ஆலோசனை அடிப்படையில் பரஸ்பரம் ஏற்றுக்கொண்டால் அது செயல்படுத்தப்படும் என்ற வகையில இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நடக்கும். ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு இதுல நடந்துடலாம் நான் கருதல்ல. என்றாலும் அது தொடர்பாக எந்த வகையில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது வரவேற்கத்தக்கது. அதே போல தொகுதி மறுவரை தொடர்பாக தென் மாநில முதலமைச்சர்கள் அனைவருமே அவங்க மாநிலங்கள்ல இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரிடம் பேசப்படுவதற்காகவோ இல்ல ஆலோசனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ரேவந்த் ரெட்டி 50% உயர்த்தி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாருங்கிறத பேசியிருக்கிறாரு. கேரளாவிலையும் 20 இடம்ங்கிறத 30 உயர்த்தினா அதை ஏற்றுக்கொள்ள தயார் என்று பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை போல நோ டீலிமிட்டேஷன் என்று வேற எந்த மாநிலத்திலும் இதுவரை தீர்மானம் நிறைவேற்றப்படலை. அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் வேணுகோபால்
அவர்தான் 50 விழுக்காடு உயர்த்தி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அந்த கருத்தை சொன்னார். மத்திய அரசு 50 விழுக்காடை ஏற்றி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். பெரும்பாலும் 50 விழுக்காடு ஏற்றி கொடுக்கும் போது பல கட்சிகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கும் போது தென் மாநிலத்தில் சேர்ந்த பல கட்சிகள் தங்கள் மாநிலத்துக்கு நன்மை பயக்கும் என்ற அடிப்படையில் 50 விழுக்காடு உயர்வு என்பது குறைந்த மக்கள் தொகை கொண்ட இந்த தென் மாநிலங்களுக்கு மிகுந்த நன்மை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் எம்பிக்கள் அகில இந்திய காங்கிரசின் முடிவை ஏற்றுக்கொள்வார்கள். தாவேகாவிற்கு மக்களவை உறுப்பினர்களோ மாநிலங்கள் உறுப்பினரோ இல்லை. அதனால் பார்லிமெண்ட் 2/3 தேவை என்ற கான்ஸ்டிடியூஷன் வாக்கெடுப்பில் தாவேகா ஒரு பிரச்சனையாக இல்லை. மற்றபடி இங்குள்ள கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அவர்கள் ஏற்கனவே 50% உயர்த்தி தந்தால் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தர தயார் என்று கூறியிருக்கிறார்கள். கண்டிப்பாக 22 திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கு பாதிப்பு வராத வகையில் யூனிஃபார்ம் 50% இன்க்ரீஸ் என்றால் ஆதரிப்பார்கள். இதே நிலைப்பாட்டை கேரளாவிலும் கேரள காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தமிழகத்திலும் விசிக, மதிமுக 2 கட்சிகளிடமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். திருமாவளவனிடமும் உங்கள் மாநிலத்திற்கு நன்மை வைக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் டீலிமிட்டேஷனை கொண்டு வருகிறோம், 2 எம்பிக்களின் ஆதரவை தாருங்கள் என்பதையும் அமித்ஷா கேட்டு வருகிறார். சோ இது டீலிமிட்டேஷன் என்பது எம்பிக்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அரசியல் கட்சிகள் எடுக்க வேண்டிய முடிவு. மாநில முதல்வர்கள் மட்டுமே இதில் முடிவெடுத்து செயல்பட முடியாது என்பது 100க்கு 100 உண்மையான ஒரு தகவல்.